லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அண்ணிய பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கேன். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. என்னமோ தெரியல அனுஷ்கா, நந்தினிங்கிற பேரை கேட்டாலே கோவமா வருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியனா இப்ப அந்த நம்பிக்கை துரோகியால நிம்மதி எழுந்து நிக்கிறேன். என் வாழ்க்கையில அவளை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா. சக்தி, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது எதுக்காக அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கூல் டவுன். அம்மா தேனு, இன்னைக்கு ஒரு நாள் போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுமா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு வேற ஒரு புது ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குறேமா. அதெல்லாம் முடியாது, வேற வாங்கி கொடு. சீக்கிரம் டோர் மூடு. என்னாச்சு சக்தி? அண்ணா, பார்க்கிங்க்கு வண்டியை கொண்டு போங்க. அக்கா, ரெடி ஆயிட்டீங்களா? ஏதோ ஒண்ணு குறையுதே. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேன்மொழி மிஸ்ஸஸ் ஆயிடுவாங்க. அது ஒண்ணுதான் குறை. இது வர அக்கா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆண்களுக்கு மிஸ்டர் மட்டும்தான், பெண்களுக்கு தான் மிஸ் மிஸ்ஸஸ்னு 2 பட்டம். மண்டபத்துக்குள்ள போய் யாரையாவது பார்த்து பேசலாம்னா உங்க ஃபேமிலில எனக்கு யாரையும் தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம் சக்தி? இரு அனுஷ்கா, என் தம்பி கதிருக்கு போன் பண்ணி கேட்கிறேன். அழகா இருக்கனடா. யாரா போன்ல? அது என் ஃப்ரெண்டுனே. இதோ வரனே. போ போ போ. ஹலோ ஹலோ. அண்ணே, எங்க இருக்கீங்க? கதிர், நான் மண்டபத்துக்கு பின்னாடி பார்க்கிங்ல இருக்கேன். இதோ இப்போ வந்துறேனே. டேய், வரும்போது அண்ணியையும் கூட்டிட்டு வா. சரிண்ணே, கூட்டிட்டு வந்துடுறேன். வரா. அண்ணி எங்க போனாங்க? என்ன இப்ப கண்டுபிடிச்சிட்ட என்ன குறைன்னு. அக்கா, இப்ப யார் கண்ணும் உங்க மேல விழாது. மணவருக்கு வரும்போது அழிச்சிட்டு வந்துருங்க. தேனு. அப்பா, அண்ணி எங்கப்பா? ஒண்ணு ரெடி ஆச்சான்னு பார்க்க போச்சுப்பா. பொண்ணு ரூமுக்கு. ஆமா. சரிப்பா. நம்ம கடைசி பையன். சரிங்க. சரியா? அண்ணி, ஒரு நிமிஷம் வாங்களேன். ஒரு நிமிஷம் அக்கா, வரேன். என்னாச்சு? சக்தி அண்ணா வந்திருக்காரு. பார்க்கிங்ல வெயிட் பண்றாரு. வந்திருக்காரா? சரி வா போலாம். ஒரு நிமிஷம்.
என்ன நீ உங்க அண்ணன் வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. சரி நீ போ, நான் அப்புறம் வரேன். அண்ணன் வெயிட் பண்றாரு. போ, நான் வரேன், போ. சீக்கிரம் சரி வந்துருங்க. நீ போ. கதிர், அண்ணே அண்ணே கதிர், எப்படிண்ணே இருக்க? அண்ணே என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிறீங்க? அது லக்ஷ்மி வரேன்னு சொன்னா, அதான். ம். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்க வருங்கால மனைவி வரதுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா உன்னை பார்த்து? அழாதண்ணே. டேய், அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. இவங்க பேரு அனுஷ்கா. இவங்க வீட்டு மாடியில தான் வணக்கம். நான் தங்கியிருக்கேன். டேய், நான் அண்ணிய பார்க்கணும்டா. அண்ணிய பார்த்ததுக்கு அப்புறம் கிளம்பிட வேண்டாம். சரிண்ணே. சக்திவேலு பாப்பா. அண்ணே சொந்தக்காரங்க பாத்துட்டாங்க. நீ காருக்குள்ள இரு, நான் உள்ள போய் அண்ணியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போ. உன் அண்ணன் சக்திவேலு வந்திருக்கான். இல்லங்க, அது என் ஃப்ரெண்டுங்க. அவன மாதிரியே இருக்கானே. அட இல்லன்னு சொல்றேன்ல, அது என் ஃப்ரெண்டுங்க. வாங்க உள்ள போலாம், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க. வந்துடுறேன்னு சொன்னாலே இன்னும் வரல. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சரி வா போலாம். நீங்க இப்ப உள்ள வரலன்னா தான் பிரச்சனை. வாங்க போலாம். வருவாங்க, வாங்க. சரி வரேன். போ. வா. அண்ணே, சக்தி உள்ள வெயிட் பண்றாரு. நீ உங்க அண்ணன் இப்பதான் உள்ள வந்தாரு. வா போலாம். லக்ஷ்மி இது வந்துடுறேங்க. வாங்க. அதோ அந்த கார்ல. எங்க? அதோ அந்த கார்ல. நீ வாங்க. எங்க போனாங்க? இங்கதான் இருக்க சொன்னேன், ஆனா எங்க போனாருன்னு தெரியலையே. முகூர்த்த
நேரம் முடியறதுக்குள்ள சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம். நாங்களே கோயிலுக்கு வந்து வாங்கிக்கலாம்னு நினைச்சிருக்கோம். நீங்களே கொண்டாந்துட்டீங்க. தேவஜி, லட்சுமி கூப்பிடுறா. லட்சுமி தான் வந்து வாங்கணும். இதை கூட்டு வரேன்ப்பா. என்னாச்சு? லைன் கிடைக்கவே இல்லை நீ. லக்ஷ்மி இதோ வரேன். இது கதிர், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கோ. சரி நீ. லட்சுமி, பிரசாதத்தை வாங்கிக்கம்மா. சரிங்க மாமா. வாங்கிக்கம்மா. உள்ள கொண்டு போய் வைமா. சரிங்க மாமா. நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. வாங்க சுவாமி, வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. இன்னும் காணுமே சக்தி. சரி வா, கார்கிட்டயே போய் பார்ப்போம். சக்தி, இத நீங்க முதல்லயே பண்ணிருக்கலாம். அப்பவே நாம உள்ள போய் பாத்துருக்கலாம்ல. நீங்களும் உங்க ஃபேமிலிய பாத்திருப்பீங்க. நானும் அவங்க கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பவும் எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியல. சரி வா போலாம். வா பாஸ், வெளிய வாங்க. பாத்து பாஸ். உங்க 3 பேரை தவிர வேற யாரும் பாத்துறலையா? பாக்கல பாஸ். வா பாஸ், உள்ள போலாம். ஏன் கல்யாணம் நடக்க போற மண்டபம் இத நான் ஒரு 10 நிமிஷம் பார்க்க கூடாதடா? தாலி கட்டிர போறாங்க. வா பாஸ். சரி வா போலாம். அம்மா பன்னீர் தெளி ப்ளீஸ். சமையல்காரங்களுக்கு பன்னீர் தெளிக்கிறதுல போங்க. என்னது சமையல்காரனா? நான் யாருன்னு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தான் மாப்பிள்ள. தெரியுதா? என் மாமனார் சொத்தை அழிச்சு போடுங்களா? கொஞ்சம் பொறுமையா இருடா டேய். சாப்பிடல, ஏச்சி சாப்பிட விட நோ 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 நோ, கீழ போடு கீழ போடு. ஃபாலோ மீ. ஐயோ, சரியான லூசா இருப்பான் போல. என்னாச்சு? அவர் வெயிட் பண்றாரு நீ. சரி வா போலாம். வாங்க. இந்த பக்கமா போலாமா? போலாம்.
வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு தம்பி. தம்பி, உங்க முறை பொண்ணு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்திருக்கீங்களே, இந்த பெருந்தன்மை யாருக்கு வர சொல்லுங்க? உங்களுக்கு உண்மையிலே பெரிய மனசு தம்பி, பெரிய மனசு. தம்பி, நேரமாச்சு, நான் வரட்டுமா? பாஸ் பெருசா போட்டுடலாமா? ஏய் கொஞ்சம் பொறுமையாடுறா, நீயே காரியத்தை கெடுத்துருவ போல இருக்க. பாஸ் தாலியை கட்டிட்டு போறான். ஏய் நான் இருக்கிறப்ப அவன் எப்படிடா தாலியை கட்டுவான்? தேன்மொழி கழுத்துல தாலியை கட்ட போறது நான் தான்டா. வாங்கடா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா பின்னால வந்துகிட்டு இருக்காங்க மாமா. சரி மாப்ள. பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ என்னடா வர வர மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஒருத்தருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல வேட்டியை பாருங்க பாஸ். போட்டோ எதுவும் எடுத்துக்க மாட்டாங்களே. போட்டோ வேற எடுக்கணுமா? பாத்து நீ பாத்து வாங்க. எங்க போயிட்டாரு? இங்கதான் இருக்கிறேன்னு சொன்னாரு. Shakti, please relax. Relax, Shakti. Relax. சரி நீ ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி பாரு, அப்பதானே தெரியும். ஒரு நிமிஷம். கதிர். அண்ணே எங்கண்ணே இருக்க? நான் மண்டபத்துக்குள்ள தாண்டா இருக்கேன். அப்பா அம்மாவை இப்பதான் பார்த்தேன். பாத்துட்டீங்களாண்ணே? நீ எங்கடா இருக்க? அண்ணே நானும் அண்ணியும் பின்பக்கமா நிக்கிறோம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சரி நீ அங்கே இரு, நான் வரேன். வந்துகிட்டு இருக்காரா? உள்ள ஆமா, அப்பா அம்மாவை பாத்துட்டாரா? சரி சரி.